நீங்க பெல்ட் போட்டுக்கிறீங்களா? இருங்க, நானே போட்டு விடுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மடத்துல ஒரு நாள் நீங்க இத பாருங்க, எனக்கு எது ஞாபகமும் இல்ல, எனக்கு எது ஞாபகம் படுத்த வேண்டாம். நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் பெல்ட்டை போட்டு விடுறேன். நன்றி. மகா பண்டிதர் ஐயா, 5 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி விட்டுட்டு போனீங்களோ எல்லாம் அப்படியே இருக்கு. அதான் இப்போ திரும்பி வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணிடுங்க. வேலைய ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ராமா சாஸ்திரி, அந்த ஃபைல் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்களேன். அநேகமா நீங்க போன 5 வருஷத்து பேப்பரையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ராதே ராதே. ராதே ராதே. அங்க சில பேர் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க.
ராதே ராதே. நல்லா இருங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல வந்தேன். நீங்க 2 பேருமே சீக்கிரமா ராம்பூருக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு. அங்க இருக்கிறவங்க மகா பண்டிதரையும் மகா பண்டிதனையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அங்க ஒரு சமாராதனை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, சமாராதனை பண்றது மட்டும் இல்லாம அங்க மடத்துல பதவியில இருக்கிற அதிகாரி மடத்தை புதுப்பிக்கிற விஷயமா உங்ககிட்ட ஏதோ கருத்து கேட்கணும்னு நினைக்கிறாரு. அவரையும் சந்திச்சா நல்லா இருக்கும். ஆனா மகான்ஜி, அதை எப்ப பண்ணணும்? மழைக்காலம் ஆரம்பிக்குது. மறுபடியும் எல்லாத்தையும் புதுப்பிக்கணும். நாம தாமதிக்காம உடனே ஆரம்பிச்சா நல்லது. அதனால சமாராதனைய நாளைக்கே வச்சிருக்கிறாங்க. நீங்க 2 பேரும் இன்னிக்கே கிளம்பி அங்க போனா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா மகான்ஜி, நாங்க இன்னைக்கே ராம்பூர் கிளம்பி போறோம். மகான்ஜி, அப்படியே போகணும்னா கூட அந்த இடத்துக்கு நாங்க 2 பேரும் போகணும்னு சொல்றீங்களா என்ன? இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, அவளை விட்டுட்டு நான் தனியா போக கூடாதா? நீங்க 2 பேரும் ஒன்னாதான் போகணும். அங்க இருக்கிறவங்க மகா பண்டிதனையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் உங்க கூட வரேன். மகனையா, நாங்க 2 பேரும் சேர்ந்தே போறோம். ராதே ராதே. நான் பாட்டிமாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறேன். ஹலோ பாட்டிமா, சொல்லுமா. மகனையா சொன்னாரு நாளைக்கு ராம்பூர்ல ஒரு பூமி பூஜை நடக்க போதாம். மகா பண்டிதர் திரும்ப வந்ததுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அங்க இருக்கிறவங்க இவரை பார்க்கணுங்கிறாங்க. பாட்டிமா, நாங்க இன்னைக்கே கிளம்புறோம். நீ சொல்றத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணன் ஆசைப்படுறாரு நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு. தாராளமா நிம்மதியா போயிட்டு வா. ஒருவேளை தேவா இதுக்கப்புறம் எப்பவுமே உன் கூட நிரந்தரமா இருக்கலாம்ல. சரிங்க பாட்டிமா, நான் வச்சிடுறேன். ராதே ராதே. ராதே ராதேம்மா. நல்ல வேளை நான் நினைச்ச மாதிரியே இப்ப எல்லாம் தானா நடக்குது. எப்படியாவது தேவாவுக்கு பழைய நினைவுலாம் திரும்பி வர மாதிரி நீதான் அருள் புரியணும் கண்ணா. இது பாரு கணிகா, அங்க நான் அவசியம் போயே ஆகணும். நீ கவலைப்படாம இரு. நாளைக்கு நான் திரும்ப வந்துருவேன். நீ தீபுவை பாத்துக்கோ. ஏதாவது முக்கியமான விஷயம் எனக்கு ஃபோன் பண்ண. அது இல்ல அபய். கணிகா, நான் சீக்கிரம் வந்துருவேன். நீ கவலைப்படாம இரு. மம்மி, என்னை எங்கேயாவது வெளில கூட்டிட்டு போங்களா? போர் அடிக்குது மம்மி. நீ எங்க போகணுமோ போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு. ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசலாம்ல? முன்னாடிலாம் எவ்வளவு நீங்க பேசிட்டே இருப்பீங்க, ஒரு நிமிஷம் கூட வாய மூட மாட்டீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது நாம 2 பேரும் சந்திக்க கூடாதுன்னு நம்ம வீட்ல சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க யாருக்கும் தெரியாம என்ன பார்க்க வந்தீங்க. நீங்க என்ன குளக்கரைக்கு கூப்பிட்டீங்க. நான் ரொம்ப பயந்து வந்தேன். யாராவது பாத்துருவாங்களோங்கிற பயம். உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்த சத்தம் போட்டு நீங்க என் பேரை கூப்பிட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா ராதிகா? ரொம்ப நீங்க பேசிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ். எப்ப நீங்க பழச பத்தி திரும்ப திரும்ப பேசுறீங்களோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உங்க வாழ்க்கையில் நடந்ததை பத்தி நான் கேட்கவே விரும்பல. அப்படி இருந்து நான் வரல, அப்புறம் என்ன பேசி பேசி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, இதுக்கப்புறம் என்ன தேவான்னு நினைக்காதீங்க. பழசு நடந்ததை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, புரியுதுல்ல?
ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என்னாச்சு? இனிமே நான் உங்ககிட்ட பழைய ஞாபகங்களை பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். அது டீ சாப்பிடலான்னு தான். இத பாருங்க ராதிகா, இப்படி ராம்பூர் போறோம்ல, அங்க குடிக்கலாம். பாருங்களேன் எப்படி மழை பெய்யுது. டீயும் சூடான பக்கோடும் சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். வாங்களேன். எத்தனை தடவை நான் உங்க பேச்சு கேட்டிருக்கேன். ஒரு தடவை நான் சொல்றது கேட்க கூடாதா? வாங்களேன், வாங்க.
என்னாச்சு? இந்த மழையில எங்க போறீங்க? ஒண்ணும் இல்ல, என்னமோ தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் வண்டியிலே உட்காருது? இருட்டாக போகுது. காட்டுக்குள்ள ராத்திரி பூரா வண்டியில இருக்க முடியாதுல்ல. அதனால இங்க பக்கத்துல ஏதாவது தங்க இடம் இருக்கான்னு பாக்குறேன். நிச்சயமா இங்க பக்கத்துல ஏதாவது இடம் இருக்கும். நான் பார்த்துட்டு வரேன். ராதிகா, 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 ராதிகா. ராதிகா,